ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னா நான் வந்து பூத்தோட்டத்தில் இருக்கேன். இங்கே பார்த்தீங்களா பூவெல்லாம் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பூவெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே பார்த்தீங்களா இதான் ஃப்ளவர்ஸ். இங்கே பாருங்க நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து இந்த செடி பச்சை பச்சைன்னு இருக்குல்ல. இது உண்மையிலேயே பச்சை பச்சைன்னு தான் இருக்கு. எல்லாம் அழகா இருக்கு. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ உயரமா வளர்ந்துருக்கு. எவ்வளோ உயரமா வளர்ந்துருக்கு இந்த செடியெல்லாம். இங்க பாருங்க கொய்யாக்கா செடி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செடி பார்க்க போகிறது வந்து இதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாம்பு செடி சொல்லுவாங்க. இது பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனாலும் இது செடி தான் சாதாரண. இது நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து பாம்பு நம்ம வீட்டுக்கு வராது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி நம்மளுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு, அதோட சாஃப்டா. இப்ப நம்ம வந்து சாமந்தி பூ வந்து பார்க்க போறோம். சாமந்தி பூ எவ்வளவு மஞ்சள் கலர்ல இருக்கு. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ எடுத்துட்டானே எங்க பேர் அந்த புக் எடுத்து போய் ஹோம்வொர்க் பண்ண போ. இது நல்லா இருக்கு. உண்மையிலேயே எனக்கு இந்த பிடிச்சிருந்துருச்சு. அதனால நான் வாங்கல. நான் பூத்தோட்டத்தில் இருக்கேன். இப்போ நாங்கள் வாங்கிறதுக்காக இருக்கோம். பார்த்தீங்களா சரி, நல்லா இருக்கு. இது உண்மையிலேயே காத்தெல்லாம் நல்லா ஆடுது. பார்த்தீங்களா நல்லா புசு புசுன்னு இருக்கு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த செடியை பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா இந்த செடியை நம்ம பிச்சா அதுக்குள்ள பால் வரும். அந்த பால் நம்ம கையில் படக்கூடாது, அது விஷம் மாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த செடி பார்க்க போகிறோம். அடுத்த செடி